அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பெண்மணி ரஹாப். ரஹாப் ஒரு கனானிய பெண் மற்றும் விசுவாசத்தின் முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறார். எரிகோ நகரத்தில் வசித்த இவர் இஸ்ரவேலின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர். இஸ்ரவேலின் தலைவரான யோசுவா எரிகோவை உளவு பார்க்க 2 நபர்களை அனுப்பினார். ரஹாப் அவர்களை தங்கள் வீட்டில் மறைத்து வைத்து எரிகோ மன்னனின் நாட்களிலிருந்து காப்பாற்றினார். மேலே விண்ணுலகமும் கீழே மண்ணுலகமும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்தான் கடவுள் என்று அறிக்கையிட்டு இஸ்ரவேலின் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர்கள் எரிகோவை தாக்கும்போது ரஹாபின் வீட்டை அடையாளம் கொண்டு அவரது குடும்பத்தை காப்பாற்ற சிகப்பு நூல் கட்டுமாறு அறிவுறுத்தப்பட்டார். இதனால் ரஹாப் குடும்பம் முற்றிலுமாக காப்பாற்றப்பட்டது. ரஹாப்பின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட 3 பாடங்கள். கடந்த காலம் ஒரு தடையே இல்லை. ரஹாப் ஒரு வேசியாக இருந்த போதிலும் அவரது விசுவாசம் காரணமாக கடவுள் அவரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார். 2. தைரியமான விசுவாசம். தனது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தும் இஸ்ரவேலின் ஒற்றர்களை காப்பாற்றினார். 3. குடும்பத்தின் மீட்பு. ரஹாப் தன்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் தனது தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் ஆகியவரை காப்பாற்றுமாறும்